நாம இன்னைக்கு ஒரு அழகான ஆடு மேய்க்கிற பொண்ணு பத்தின கதையை பார்க்க போறோம். ஒரு வீட்ல ஒரு அம்மா, அப்பா 2 குழந்தைங்கன்னு சந்தோஷமா இருந்தாங்க. ஆனா, அவங்க அம்மாவுக்கு கொஞ்ச நாள்ல உடம்பு சரியில்லாம போய் படுக்கையா ஆயிட்டாங்க. அவங்களோட கணவரும், குழந்தைகளும் அவங்கள ரொம்ப பத்திரமா பார்த்துக்கிட்டாங்க. ஆனாலும் அவங்க அம்மாவுக்கு உடம்பு தேறவே இல்ல. கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க இறந்தும் போயிட்டாங்க. அவங்க இறந்த கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க அப்பா இன்னொரு பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு குழந்தை இருந்துச்சு. அந்த சித்திக்கு இந்த பொண்ண பார்த்தாவே பிடிக்காது. எப்ப பார்த்தாலும் வீட்ல வேலை செய்ய வைக்கிறதும், ஏதாவது திட்டிக்கிட்டும் இருப்பாங்க. அன்னைக்கு அப்படிதான் அவள போய் ஆடு மேய்ச்சிட்டு வர சொல்லி அனுப்பி வச்சாங்க. அவளும் ஆடுங்களெல்லாம் கூட்டிட்டு மலைக்கு போனா. மலையில சுத்திட்டு இருக்கும்போது அங்க ஒரு அழகான செடியில பூக்களா பூத்திருந்துச்சு. அதுல பூவ அவ ஆசையா பறிச்சுட்டு இருந்தா. திடீர்னு அந்த பூச்செடியிலிருந்து ஒரு குட்டி டார்ஃப்மேன் எந்திச்சு ஓடி வந்தா. அந்த டார்ஃப்மேன் பார்த்து ஆரம்பத்துல பயந்தாலும், அதுக்கப்புறம் அவ கூட பழகிட்டா. அந்த டார்ஃப்மேனும் இவகிட்ட சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருக்கான்னு கேட்டோன்னே, இவ தனக்காக வச்சிருந்த சாப்பாட்டையும் அதுக்கு குடுத்தா. அந்த டார்ஃப்மேனும் அத சாப்பிட்டுட்டு சந்தோஷமாயிட்டாங்க. அத சாப்பிட்ட கொஞ்ச நேரத்திலேயே அவர் பெருசா வளர்ந்துட்டாரு. "நீ என்ன வேணுமோ கேளு, நான் உனக்கு குடுக்குறேன்னு" சொல்லி அவர் சொன்னாரு. அவ தனக்குன்னு எந்த ஆசையும் இல்லைன்னு சொன்னாலும், அவர் "நீ இன்னும் மேலும் மேலும் அழகாவ, நீ சந்தோஷமா இருப்ப, ஒரு ராஜாவ கட்டிக்குவ, அதுக்கப்புறம் ஒரு கேப்ப கொடுத்து, உனக்கு எந்த ஆபத்து வந்தாலும் இத தலையில போட்டுக்கிட்டீன்னா, உன்ன காப்பாத்தும்ன்னு" சொல்லி சொல்லி அனுப்பினாரு. அந்த பொண்ணும் வீட்டுக்கு வந்து நடந்தது எல்லாத்தையும் தன் சித்திக்கிட்ட சொன்னா. தன் சித்தியும் இத கேட்டுட்டு தான் பொண்ணுக்கு இதே மாரி செய்யணும்னு சொல்லி, அவளுக்கு அழகா ட்ரெஸ் பண்ணி, அங்க என்னென்ன பண்ணணும், எப்படி நடந்துக்கணும்னு சொல்லி, அவளையும் மாடு மேய்க்க அனுப்புனா. அந்த பொண்ணுக்கு அதில விருப்பமே இல்லைனாலும், அவங்க அம்மா சொன்னதுக்காக ஆடுங்க எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டு மலைக்கு போனா. அவங்க அம்மா சொன்ன மாரியே அந்த செடிய போயி, அதில இருக்க பூவெல்லாம் பறிக்க ஆரம்பிச்சா. அதே மாதிரி மறுபடியும் ஒரு குட்டி டுவார்ஃப்மேன் அழகா ஓடி வந்தாங்க. இவகிட்டயும் டுவார்ஃப்மேன் தனக்கு பசிக்குது சாப்பாடு கேட்டதுக்கு, தான் கிட்ட எந்த சாப்பாடும் இல்ல, தனக்கு மட்டும் தான் இருக்கு, அத குடுக்க முடியாதுன்னு வெறுப்பா சொன்னா. இல்ல கொஞ்சம் ஏதாவது இருக்குன்னு கேட்டதுக்கும், அவ வெறுப்பாவே பேசினதுனால டுவார்ஃப்மேனுக்கு கோவம் வந்துருச்சு. கோவத்துல டுவார்ஃப்மேன், "உன்னோட அழகு போக போக குறைய ஆரம்பிச்சிடும்னு" சொல்லி சாபம் விட்டுட்டாரு. அந்த பொண்ணு இத வந்து அவங்க அம்மாகிட்ட சொல்லி வருத்தப்பட்டுச்சு. அதே நேரம் ஃபர்ஸ்ட் ஒய்ஃபோட பொண்ணோட அழக பத்தி ஊரெல்லாம் பேச ஆரம்பிச்சிடுச்சு. அது ராஜா